ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அரசுபை கிச்சன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் சூப்பரான ரவா லட்டு செய்ய போகிறோம். இந்த லட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லட்டு செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். நல்லா கொஞ்சம் சின்னமாக இருக்கிற ரவையை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரவை கொஞ்சம் பெருசாக இருந்தால் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து ஒரு தடவை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு இல்லைன்னா அதை விட கம்மியாக பால் தேவைப்படும். அந்த ரவையை பொறுத்து எவ்வளோ பால் அது நல்லா உறிஞ்சுது அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு பால் தேவைப்படும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா அதை சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்க, நான் இந்த அளவு நல்லா பிசைஞ்சிட்டேன். ஒரு கொஞ்ச நேரம் இது ஊறட்டும். என் ரவை நிறைய பாலை இழுத்துட்டு அது ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதனால் கொஞ்சமாக ஊறட்டும். ஊறின அப்புறம் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமே ஹார்ட் தான் ஆயிடுச்சு. அதனால் நான் இன்னுமே பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு சில ரவை அந்த அளவு பால் ரொம்ப சாஃப்டாக எடுத்துக்கும். ஒரு சில ரவைக்கு நிறைய பால் தேவைப்படும். அதனால் இந்த ரவைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பால் தேவைப்பட்டுச்சு. அதனால் நான் நல்லா பால் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இது 2 போர்ஷனாக நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ நாம் ஒரு கவர் எடுத்துப்போம். ஒரு கவரில் நல்லா கழுவி அதை தொடச்சி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம நெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரவா நம்ம பிரித்து வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு போர்ஷனை எடுத்து நல்லா தட்டிக்கோங்க. நல்லா ரொட்டி தட்டுற மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இதை ஒரு தவாவில் போட்டு 2 பக்கமும் நெய் சேர்த்து நல்லா சுட்டு எடுத்துக்க போகிறோம். தவாவுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது கொஞ்சம் உடைய தான் செய்யும். பரவாயில்ல, நம்ம எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு திரும்ப அரைக்க தான் போகிறோம். அதனால் பிரிஞ்சாலும் பரவாயில்ல. நம்ம 2 பக்கமும் நல்லா நெய் சேர்த்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான ரவா லட்டு செய்யும்போது உங்களுக்கு நெய் ரொம்பவே கம்மியாக தான் தேவைப்படும். அதுவும் டேஸ்ட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். லட்டு நமக்கு ஹார்டாக இருக்காது. நான் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா சுட்டு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சமாக ஆறட்டும். நல்லா கை பொறுக்கிற சூடு வந்தப்புறம் நல்லா சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அதனால் சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம். இதை நம்ம பிச்சு எடுத்துட்டேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஓரளவு குருணையாக எடுத்துட்டிங்கனாலும் லட்டு நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்ல ரவை எப்படி ஃபைன் பவுடராக இருக்குமோ அதே மாதிரியே இதை ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அதே போல் மீதி இருக்கிறதையும் நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக இருக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். 1 கப் ரவைக்கு 1/2 கப் சர்க்கரை தாராளமாக சூப்பரான டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். அந்த சர்க்கரையை ஒரு மிக்ஸி பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் 4 ஏலக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்த சீனியை அதையும் நம்ம ரவை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இந்த அளவுக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் நம்ம நெய்யில் பருப்பெல்லாம் நல்லா தாளித்து அதில் சேர்த்துக்கலாம். ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும். அந்த அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா சூடான பிறகு நான் முந்திரியும் பாதாமும் நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். அது கூடவே நம்ம கொஞ்சோண்டு கிஸ்மிஸ் பழம் அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த நட்ஸ் விருப்பமோ அதையும் சேர்த்துக்கோங்க.
இப்போ இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு இதை நம்ம அப்படியே அந்த ரவா மிக்சரில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் நெய் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த அளவு நெய் வந்து அந்த லட்டுக்கு வந்து தேவையாக இருந்தது. இதுக்கு மேலே நெய் சேர்த்தா ரொம்ப ஓவராக நெய் ஆகிடும். உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும், நல்ல நெய் வந்து நிறையாவே இருக்குது. நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த அளவு இருக்கும்போது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம லட்டு பிடிச்ச ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜூஸியான லட்டு ரெடி ஆகிடுச்சு. நமக்கு நார்மலாக ரவா லட்டு வந்து கொஞ்சம் ஆறுன அப்புறம் கொஞ்சம் ஹார்டான மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஜூஸியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல் நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் இருக்குது, அதையும் அதோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லோருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.